Hello everyone, நாங்க தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்து போறோம்னா Xiaomi-யோட ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இத பத்தி நீங்க வந்து பார்த்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலாம். கீழ Subscribeங்கற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பேக்கிங்கை பிரிச்சு பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பேக்கிங்கை பிரிச்சிங்கன்னா பாக்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் தெர்மாமீட்டர், இதை தவிர உங்களுக்கு 2 AAA பேட்டரி இது கூடவே வருது. ஸோ நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய AAA பேட்டரி உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் உழைக்கும். இது கம்பெனி தரப்பில் கொடுக்குறதுனால கொஞ்சம் அதிக நாள் உங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பேக்கிங்கில் வரும். இதுக்கப்புறமா இந்த தெர்மாமீட்டர் நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சர்டிஃபிகேஷனை கொடுக்குறோம். அதாவது டபுள் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் ஏன் கொடுக்குறோன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதிக நாள் உழைப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உச்சி வெயிலில் இந்த தெர்மாமீட்டர் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிளாக உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் இந்த தெர்மாமீட்டரோட கைப்பிடிகள்லாம் நீங்கள் இறுக்கி பிடிக்கும்போது ஒரு கிரிப்ஸை கொடுக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் பிடிச்சி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இதை வந்து நான் டெமோ கண்டிப்பாக என்னால் வந்து காமிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த தெர்மாமீட்டரில் வந்து என்ன சென்சார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஜெர்மன் ஹைமன் சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலிமா தான் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இதுக்கப்புறமா இது கூடவே உங்களுக்கு வந்து 2 AAA பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அன்பாக்சிங் பண்ணக்கூடிய டைமில் வந்து காமிச்சிருந்தேன். கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த AAA பேட்டரி மூலிமா நீங்கள் 3000 வாட்டி டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த தெர்மாமீட்டர் ஒரு நான் கான்டாக்ட் டிசைன்ஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி தரேன். இப்போ நீங்கள் வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு தெர்மாமீட்டர் கொண்டு வருவாங்க. உங்கள் வாயை வந்து திறக்க சொல்லுவாங்க. திறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து தெர்மாமீட்டர் வச்சதுக்கப்புறமா தான் செக் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை சொல்லுவாங்க, இவ்வளோ டிகிரியில் உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தெர்மாமீட்டர்லாம் நீங்கள் வந்து வாயும் திறக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து உங்கள் நெத்தி பகுதியில் நீங்கள் வந்து கொண்டு போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபீவரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இனி இந்த தெர்மாமீட்டரை பயன்படுத்துறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். யாருக்கு நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோர்ஹெட் பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க. டச் பண்ணக்கூடாது. 2 to 3 சென்டிமீட்டர் கேப் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு மெஷர்மெண்ட் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் அலர்ட் உங்களுக்கு கொடுக்கும். வைப்ரேஷன் அலர்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தெர்மாமீட்டர் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து ரீட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்பில் ஒரு பயனுள்ள கேட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த கேட்ஜெட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதாவது ரியல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து இந்த கேட்ஜெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேட்ஜெட் வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு கேட்ஜெட் அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி.